ஒரு நகரத்தின் ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். அங்கு நிற்கும் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளிடம் பிச்சை எடுத்து அவன் பிழைத்தான். ஒரு நாள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது அவன் நன்கு உடை அணிந்த ஒருவரை கவனித்தான். இவரிடம் நான் பிச்சை கேட்டால் நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல தொகையைக் கொடுப்பார் என்று பிச்சைக்காரன் நினைத்தான். அவன் அந்த மனிதரை அணுகி பிச்சை கேட்க ஆரம்பித்தான். அந்த மனிதர் அவனை பார்த்து, நீங்கள் எப்போதும் மற்றவர்களிடம் கேட்கிறீர்கள், ஆனால் எப்போதாவது யாருக்காவது ஏதாவது கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஐயா, நான் ஒரு பிச்சைக்காரன். என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமில்லை என்பதால் நான் கேட்கிறேன். நான் எப்படி யாருக்கும் எதையும் கொடுக்க முடியும்? அந்த மனிதர் கூறினார், உங்களால் கொடுக்க முடியாவிட்டால் கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை. நான் ஒரு வணிகன். நீங்கள் அது எனக்கு ஏதாவது கொடுக்க இருந்தால் மட்டுமே நான் உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுப்பேன். இதைச் சொல்லிவிட்டு அந்த மனிதர் ரயிலில் ஏறி புறப்பட்டுச் சென்றார். பிச்சைக்காரன் அங்கு உட்கார்ந்து அந்த மனிதரின் வார்த்தைகளைப் பற்றி சிந்தித்தான். அந்த வார்த்தைகள் அவனது மனதில் ஆழமாகப் பதிந்தன. ஆனால் நான் ஒரு பிச்சைக்காரன். நான் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? நிறைய யோசித்த பிறகு 2 நாட்களுக்கு அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை.